அதில் எம்எல்ஏவாக நடிக்கும்போது என் தலைவனுக்கு இருந்த அந்த முக தேஜஸ், அந்த பாடி கண்டிஷன், அவருடைய நடையில் இருந்த ஒரு அழகு, அதெல்லாம் இப்போ இந்த 20 வருட கேப்புக்கு அப்புறம் அவர் முகத்தில் ஏற்பட்டிருக்கிற நுட்பமான மாறுதல்கள், அதை வந்து 2 பேரும் நல்லா உணர்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஒன்று அவருடைய துணைவியார், இன்னொன்று நான். நாங்கள் 2 பேரும் புருஷ கொண்டாடி மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த நுட்பமான மாறுதல்களை வந்து இந்த படத்தில் வந்து அற்புதமாக அவர் கையாண்டிருக்காரு. அதுக்கு நான் அவருக்கு தலைவணங்குறேன். நீங்கள் ஒரு தந்தை பெரியாராக வேஷம் போட்டிருப்பார், அதில் தந்தை பெரியாராக இருப்பார். ஆனால் இந்த படத்தில் நாகராஜ சோழனை உள்ளே போய் எனக்கு தெரியாத நாகராஜ சோழனால வெளியில் கொண்டு வந்தார். அவ்வளவு எக்ஸ்பிரஷன், ஒரே ஒரு சின்ன க்ளோஸ்அப் வச்சா அதுலேயே 4 மாடுலேஷனில் பேசுவாருங்க. நான் அப்படியே கட் சொல்ல மறந்து போய் அப்படியே பாட்டுருப்பேன். தலைவா கட்டுக்கிட்டு சொல்லுங்க, என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறேன், இல்லை பேசுங்க நல்லா இருக்கு, அப்புறம் அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இருக்கும் ஒரு நிகழ்ச்சி எங்களுக்குள்ளே ஏற்பட்டது. கனம் கோட்டால் அவர்களேன்னு ஒரு படம் எடுத்தோம். இப்போ சிவி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு நினைக்கிறேன். சிவியும் என் பொண்ணும் கிளாஸ்மேட்டு. அந்த சத்யா மூவிஸில், சத்யா ஸ்டுடியோவில் தான் பிரிண்ட் ரெடியாகி வருது. ஃபஸ்ட்டாக பார்த்தது 2ம் பார்த்து முடிச்சோன்னா நாங்கள் அப்படியே இருந்தோம். அப்புறம் டிஃபன் கிஃபன்லாம் வந்து செகண்ட் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் சத்யராஜ் ஜோதி கூப்பிட்டு, ஜோதி அங்கிள் அப்படின்னு, படம் எப்படிமா இருக்கு ஜட அப்படின்னு. அதே மாதிரி அந்த படம் ஜடையாகி பொருளாதார ரீதியாக நம்மளை ரொம்ப படுத்தி எடுத்துருச்சுன்னா எனக்கு படத்தில் ஒன்றும் லாபம் இல்லை. கையில் இருந்து பணத்தை கொழுப்பாக செலவு பண்ணிட்டேன், அவ்வளவு. இல்லைன்னா அதில் இன்றைய மதிப்புக்கு வந்து பல கோடி ரூபாய் எங்கள் கையில் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம காலம் நமக்கு தந்த படிப்படின்னு ஏற்றுக்கணும். ஆகவே நாங்கள் எங்களுடைய படம் விளங்காதுன்னா நாங்கள் 2 பேரும் தெளிவாக முடிவு பண்ணி இது விளங்காதுன்னு சொல்லிடுவோம். இந்த படம் விளங்குற படமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லாம் சொன்னீங்க, அதை சொல்ல மாட்டீங்களே. செகண்டாக பார்த்தா சூப்பராகுன்னு சொன்னீங்க, அதை ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நான் இந்த இது ஈஸ்டருக்காக அனுப்புனேன். இயேசுநாதர் மீண்டடைந்த அந்த நாளுக்காக எழுதினேன். நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்கவுங்களுக்கு ஒரு கடவுள் இருக்குல்ல, அந்த கடவுள் அவரை வாழ்த்துட்டுமே, அவரை ப்ளஸ் பண்ணட்டுமே. அவர் நம்புற கடவுள் தானே. ஈஸ்வரன் போய் வாழ்த்துன்னு நான் சொல்லேன், விநாயகனை வாழ்த்துன்னு சொல்லேன், காளி போய் உங்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்ல. நீங்கள் நம்புகிற, நீங்கள் வணங்குகிற, நீங்கள் வழிபடுகிற உங்கள் கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக ப்ளஸ் பண்ணுவார், அவ்வளோதான். பட் நமக்கு இல்லை. நமக்கு என்னுடைய கடவுள் மக்கள் தான் என்னுடைய கடவுள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாறாத இயற்கை செல்வங்கள் தான் என்னுடைய கடவுள். இந்த இயற்கை செல்வங்களை அழிப்பதற்காக முயற்சி செய்கிற இந்த அரசியல்வாதிகளுடைய கொட்டத்தை பற்றி தான் இந்த கதை. இது பார்க்கும்போது எனக்கு புரியும். ஆனால் மலையாள அரசியல்வாதிகள் கொஞ்சம் படப்பிடிப்புலேயே புரிஞ்சுக்கிறாங்க. நாங்கள் அந்த படம் என்ன படம் எடுக்கிறோன்னு தெரிஞ்சோன்னே கேரளா அசம்பிளியில் பேசியிருக்காங்க. டைரக்டர் மணிவண்ணன் வந்து நம்முடைய பாலக்காட்டுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டோனி ஃபாரஸ்ட்டில் இந்த படம் எடுத்திருக்காரு. இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆன படம் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது சட்டய சபை குறிப்பில் இருக்குது. அது வந்து மலையாள பத்திரிகையிலேயே வந்தது. நான் ரொம்ப நன்றியை முதலமைச்சருக்கு ஒரு கடிதமாக எழுதி அதை என் அருமை நண்பர் கவிஞர் ஸ்ரீபதி மூலமாக மலையாளத்திலே எழுத சொல்லி, அப்புறம் நானே ரொம்ப நேரமாக மலையாளத்தில் மணிவண்ணன் எப்படிங்க எழுதுறதுன்னு கேட்டு அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே எழுதி அவருக்கு அனுப்பிச்சேன். அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்ம மொழியில் வேற்று மொழிக்காரர்கள் பேசுகிறது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா, அது நடந்தது. ஆனால் நம்ம தமிழக அரசு இதெல்லாம் பார்க்காதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்கும். இதெல்லாம் பார்த்து இதையெல்லாம் பாராட்டி இருக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்க பிரச்சனை அவங்களுக்கு, நம்ம பிரச்சனை நமக்கு. அதே மாதிரி தம்பி முத்துக்குமார் என்னால் மறக்க முடியாத ஒரு கவிஞன். இந்த தலைமுறைக்கு தேவையானவன், இந்த தலைமுறையின் நம்பிக்கையின் அடையாளம். நான் முத்துக்குமார் கிட்ட கேட்டேன், கவிஞரை டைட்டிலில் என்ன போடுறது? முத்துக்குமார்னு போடுங்க. இல்லை முன்னாடி கவிஞர்
அதை ஏதாவது போடலாம். இல்லைங்க, நான் முத்துக்குமார் தான், அப்படி போட்டாலே போதும். இல்லை, உதவியாளர்கள்லாம் விரும்புகிறானுங்க கவியரசர். இல்லைங்க, வேண்டாங்க, கவியரசர்னு ஓட்டிங்கன்னா அப்போ பேரரசர் ஆகும்னு ஆசைப்படுவேன். அப்புறம் இப்படியே என்னுடைய ஆசைகள் வளர்ந்துன்னா என்னுடைய கிரீடங்களை வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால் வேண்டாங்க. நான் எப்பவும் பாட்டு எழுதிட்டே இருக்கேன், கவி எழுதிட்டே இருக்கேன். நான் முத்துக்குமாராக மட்டும் இருக்கேன். இந்த மாதிரி இயல்பான மனிதர்கள் கைக்கு இன்னைக்கு சினிமா போயிருக்கு. இயல்பை மீறி அவர்கள்ட்டிருந்து பிடுங்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சமாக பலன் தெரியுது.